Okay. Why Shalini smiling? Huh? வருவாங்க. Okay. Okay, we'll start the prayer. Keep your hands in Shin Mudra. Erect your spine. Be focused on your outside. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. உங்களுடைய கவனத்தை வெளிப்புறமா செலுத்துங்க. இப்பொழுது உங்களுடைய கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. மூச்சை நல்லா உள்ளழுங்க. Enjoy the vibration of Omkara sound. Inhale deeply. Enjoy the resonance of Omkara sound. Inhale deeply. Sagana Bhavatu Sagano Bhunaktu Sahaviryam Karavavahe Tejasvina Adidam Astuma Vitvishavahe. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Let darkness goes and lightness comes. Thank you. Good. கரெக்டா பர்ஃபெக்டான மூமெண்ட்ல கண்ணை திறக்கும்போது முன்னாடி. Okay, fine. Yeah, we'll start the neck exercise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, now right, left, right, left. Enjoy the stretches. Enjoy the stretches. Stretch completely without shaking your shoulder. Okay, relax. Now lock your chin from right to left. Rotate. Rotate, rotate, ma'am. Rotate. 1, 2, 3, 4, 5. Relax. Now left to right. Rotate. 1, 2, 3, 4, 5. Good. Okay. Now stretch your hands. Keep your hands like this, fingers. Place center of your shoulder. Join your elbow. Rotate. Okay. மேல கை இந்த மாதிரி மேல வர வரைக்கும் elbow அப்படியே வந்து கீழே வந்து மேல போயிட்டு கீழே செப்பரேட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது ஃபீல் பண்ணுங்க. 6, 7, 8, 9, 10. Good. Again, now join your anti-clockwise. 1, 2, 3, 4. Continue. 6, 7, 8, 9, 10. Relax. Okay, relax. Okay. இப்போ கையை எடுத்துக்கங்க. ரொட்டேட் பண்ணுங்க. ஃபுல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட ஆங்கிள்
சாரி, உங்களோட மணிக்கட்டை நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்க. ஃபுல் ரொட்டேஷன். உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட கைகள் மீது இருக்கட்டும். 5, 6, 7, 8, 9, 10. Yeah. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Again stretch. 1, 2. நல்லா ஃபுல் எனர்ஜி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணுங்க. 5 விரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. யா 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ கை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடலாம். யா ஓகே, இப்போ கையை வாங்க மேம். குட் மார்னிங். இப்படி கை எப்படி வைங்க, டவுன்வர்ட்ஸ், டுவர்ட்ஸ் த டவுன்வர்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. From center to up. இல்லை அப்படியே பண்ணுங்க, அப்படியே பண்ணுங்க, திருப்பிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Now place your right hand on your left knee. Rotate. உங்களோட முதுகுக்கு நடுவில் கையை நல்லா அழகாக பாமை ஃபுல்லாக வச்சுட்டு உங்களோட ஷோல்டரும் உங்களோட சின்னும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. யா இப்போ ரொட்டேட் யுவர் அப்பர் பாடி அதர் சைட். ஓகே, இப்போ உங்களோட எல்போவை தரையில் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படி வச்சுட்டு கையை நல்லா பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க தலைக்கு மேலே. யா இப்போ அதர் சைட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். ஓகே, நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். Shake your legs. Okay. Now join your legs together. உங்களோட கால்களோட விரல்களை அழகாக பெண்ட் பண்ணி தூக்குங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களோட கால்களோட விரல்களை நீங்கள் பெண்ட் பண்ணும்போது நல்லா அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து அழகாக ரிலாக்ஸ் ஆகும். 5, 6, 7, 8, 9, 10. யா இப்போ ஸ்பேஸ் விட்டுட்டு 360 டிகிரி அழகாக சுற்றுங்க. உங்களோட ஆங்கிள் மட்டும், உங்களோட முழு காலையும் சுத்தாம ஆங்கிளை மட்டும் சுத்த முயற்சி செய்யுங்க. கால் தரையிலேருந்து கீழே எழுந்துக்காம. 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now join your legs together. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. யா இப்போ now leg rotation. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தையை வந்து உடம்பு கிட்ட வச்சுக்க முயற்சி செய்யுங்க. இப்போ நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now 1, 2, 3, 1, 2,
3 4 5 6 7 8 9 10. Now another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. Yeah. இப்போ கால் பிடிச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேக்ஸிமம் அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. நல்ல முட்டி பெண்ட் ஆகாம எடுத்துன்னு போக ட்ரை பண்ணுங்க. முட்டி பெண்ட் ஆகாம நல்லா எடுத்துன்னு போக ட்ரை பண்ணுங்க. ஒரு மைல்டு பெயின் உங்க தை ரீஜன்ல தெரியணும். யா, இப்போ ஸ்விங் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. யா, இப்போ ஒரு சின்ன வேரியேஷன். இப்போ இப்படி இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, இப்படி இப்படி வாங்க, இப்படி வந்துட்டு ஓகே 1 2 அப்படி பண்ணுங்க. 1 2 3 4 5 கண்டினியூ 6 7 8 9 10. இப்போ வச்சு ஃபிளாப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களோட முழு கவனம் உங்களோட கால்கள் மீது இருக்கட்டும். முதுக நல்லா நேராக்குங்க, நேராக்குங்க முதுக. நேரா பண்ணுங்க. என்ஜாய் த ஃபிளாப்பிங். உங்களோட கால்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போறத கவனிங்க. என்ஜாய் த பிளட் சர்க்குலேஷன். ரிலாக்ஸ். இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு கையை ரெண்டு மேலே எடுத்துன்னு போயிட்டு நல்லா பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எக்ஸேல். நீங்க தலையை கீழே வைக்கிற வரைக்கும் மூச்சை பொறுமையா விட்டுட்டே வந்து ஃபைனலா மூச்சை கம்ப்ளீட்டா விட்டுட்டு தலையை கீழே வைங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. உங்களோட முதுகு அடிமுதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. உங்க தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் வரதா ஃபீல் பண்ணுங்க. நார்மல் பிரீத் பண்ணுங்க. இனேல் அப். கையை பின்னாடி வைங்க, வச்சுட்டு நல்லா இடுப்பு தூக்குங்க. உங்களோட செஸ்ட், வயிறு, தை மூணும். வெரி குட், வெரி குட் ஜோதிகா மேம். குட் 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 இம்ப்ரூவ்மெண்ட். குட் ஷாலினி. குட் குட் குட். ஷாலினி இன்னும் கொஞ்சம், சுகாசினி இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ். திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுது இந்த ஷான்னு ஆரம்பிக்கிறதுனால மாற்றி மாற்றி. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அடுத்தது ஹிப் ரொட்டேஷன். ஹிப் ரொட்டேஷன் நல்லா பண்ணுங்க. ஹிப் ரொட்டேஷன் முக்கியமான ஸ்ட்ரெச் இது. இதுதான் உங்களுக்கு பத்மாசனா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 5 6 7 8 9 10. Now another side. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனா போடுங்க. முட்டி வலி இருக்கிறவங்க போட வேணாம், முட்டி வலி இல்லாதவங்க போடலாம். முட்டி வலி இருக்கிறவங்க ஒரு சைடு மட்டும் காலத்துக்கு போடும். ஓகே, இன்னைக்கு ஒரு சைடு போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு சைடு போட்டிங்கன்னா பத்மாசனா கூட மாற்றி மாற்றி போடலாம். ஓகே, கை எப்படி பின்னாடி கட்டிங்க, வலது கை மேலே பிடிச்சிட்டு நல்லா மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே கையை தூக்காம அப்படியே கீழே குனிங்க. கீழே குனிஞ்சிட்டு நார்மலா பிரீத் பண்ணுங்க. பிரெத்தை அடக்காதீங்க, மூச்சை அடக்காதீங்க. இனி அப். கையை இந்த மாதிரி ஃப்ளாட்டா இப்படி வச்சுட்டு தூக்குங்க தூக்குங்க லிஃப்ட். நல்லா தூக்குங்க. இதுதான் உங்களுக்கு மயூராசனா, பேலன்சிங் ஆசனா எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ரிலாக்ஸ். குட். காலை ரிலீஸ் பண்ணுங்க. வஜ்ராசனா வாங்க. கால்களை வஜ்ரம் போல ஆக்கக்கூடிய ஆசனா வஜ்ராசனா. நம்மளோட டைஜஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ற ஆசனா வஜ்ராசனா. இந்த வஜ்ராசனா தினமும் செஞ்சுட்டே வந்தா நமக்கு காலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கையை எப்படி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை எடுத்து ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டே கையை நல்லா மேலே தூக்கி கீழே குனிங்க. மூச்சை விட்டுட்டே வாங்க. Enjoy the blood flow. Enjoy the blood flow. Inhale up. கையை பின்னாடி வச்சுட்டு
ஃப்ளாட்டா வச்சுட்டு நல்லா தூக்குங்க, இடுப்பை நல்லா தூக்குங்க, கழுத்தை அப்படியே கீழே எடுத்துட்டு போங்க. கழுத்தை எந்த அளவுக்கு கால் கிட்ட எடுத்துன்னு போக முடியும் நல்லா எடுத்துட்டு போங்க. ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. You can sit in Sukhasana after shaking your legs. Close your eyes, observe your breath. நம்மளுடைய மனதிற்கும் மனம், மூச்சு, உடம்பு டைரக்ட் கனெக்ஷன். ஓகே, கண்ணை மூடிட்டே நான் சொல்றதை கேளுங்க. மனம், மூச்சு, பாடி டைரக்ட் கனெக்ஷன். நம்ம மனம் சரியில்லைன்னா அப்போ மூச்சின் அளவு மாறும். இப்போ மூச்சு வந்து பிராணா போற வேண்டிய இடத்துக்கு சரியா போகாம டிஸ்டர்ப் ஆகும். அப்போ டிஸ்டர்ப் ஆகும்போது பாடி பிரச்சனை வரும். ஓகே, இப்போ மனசை நல்லா வச்சுட்டா பிராணா ஃப்ளோ நல்லா இருக்கும். பிராணா ஃப்ளோ நல்லா இருந்தா நம்ம பாடி ஹெல்த்தியா இருக்கும். ரிலாக்ஸ். ஓகே, நவ் யூ கேன் ஸ்டாண்ட் அப். இன்னைக்கு என்ன பண்ணலாம் நம்ம? நல்ல கொஸ்டின் சார். 21 பண்ணலாமா இன்னைக்கு? பண்ணலாமா இன்னைக்கு? 21 பண்ணலாமா? திருப்பியும் பண்ணலாமா 21? ஓகேவா எல்லாருக்கும்? மேம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பண்ணீங்களா மேம்? பண்ணல. ஓகே, பண்ணீங்க, நீங்க பண்ணீங்க. ஆனா அந்த அந்த பேட்ச்ல இருந்தீங்களா நீங்க? அந்த பேட்ச்ல இருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு பண்ணலாமா ஷாலினி? சரி, வேணாம், நம்ம ஆசனா பண்ணலாம். ஓகேவா? சரி, ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போ இப்படி நில்லுங்க. ஓகே, கையை எப்படி வச்சுக்கோங்க. இனி exhale. Inhale, slow and deep breath. Okay, inhale. Exhale. Focus பண்ணுங்க, focus பண்ண முடியும். Inhale. Exhale. Inhale. Exhale. Slow and deep breathing. Inhale. Exhale. கையை பிடிச்சிங்க. Inhale. Exhale. Inhale. Exhale. நெற்றி அளவு. Inhale. Exhale. Inhale. Exhale. தலைக்கு மேல. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Confusion होगा Inhale. Exhale. Slow and deep breathing. Inhale. Slow exhalation. Exhale. One more round. Inhale. Exhale. Relax. Good. இப்போ கை எப்படி எடுத்துட்டு வாங்க, மேலே எடுத்துட்டு போங்க, மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். இப்போ டோஸ் தூக்குங்க, டோஸ் தூக்குங்க. உங்க பாடி ஃபுல் வெயிட்டை டோஸ்ல போடுங்க. உங்களோட கால்கள் விரல்கள் இருந்து மேல கை வரைக்கும் நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10. Down. அப்படியே கையை மேல வைங்க.
ரைட் சைடு அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சைட் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 17 18 19 20 21 stretch 22 down 23 24 25 26 27 28 29 30 inhale back 31 32 33 34 35 36 37 38 39 exhale down right leg back come to Ashwachanjalasana அப்படியே கை இப்படி மேலே எடுத்துட்டு வாங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் 1 2 3 4 5 6 7 8 9 10 down come again இப்போ இந்த காலை எடுத்து பின்னாடி வைங்க பர்வட்டாசனாக்கு வாங்க பர்வட்டாசனால அப்படியே இருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ காலை மாத்தி இப்படி வந்துட்டு அகைன் மேல வாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 again come to Parvatasana. Stay there. 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ இந்த ரைட் லெக்கை தூக்கி இப்படி வைங்க அப்படியே மேலே எழுந்துருங்க இப்படி வாங்க இப்படி வாங்க கை எப்படி வைங்க ஓகே inhale exhale Trikonasana 1 2 3 4 5 6 7 8 9 10 exhale again inhale exhale other side okay side bending 1 2 3 4 5 6 7 8 9 10 yeah bend rotate your body 1 2 3 4 5 6 7 8 9 10 relax now change the hands 1 2 3 4 5 6 7 8 9 10 inhale up okay stay there like this now rotate your right leg and bend your right leg this leg should be like this okay இந்த மாதிரி இருக்கணும் ஓகே இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து வந்து இப்படி வைங்க பக்கத்துல வச்சுட்டு கையை நல்லா இப்படி மேலே தூக்குங்க காதுக்கு மேலே தூக்கி கையை பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே இப்போ அப்படியே மேலே வந்துட்டு இங்க பாருங்க இப்படி ரொட்டேட் பண்ணுங்க இந்த சைடு ரொட்டேட் பண்ணுங்க இந்த கால் இப்படி வரட்டும் இப்படி இந்த காலை இப்படி வச்சு சைடில் இப்படி வச்சுட்டு கையை இப்படி மேலே தூக்குங்க கையை மேலே தூக்குங்க யா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே வாங்க அப்படியே காலை எடுத்து இப்படி வைங்க ஓகே அப்படியே மேலே வாங்க உட்கட்டாசனா உங்க ரெண்டு கையும் காதுக்கு மேலே போகணும் ஓகே மேலே இருக்க கையை பாருங்க முட்டி வலி இருந்தால் அதை செய்ய வேணாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்க இல்லை நமஸ்கார் போஸ் ட்விஸ்ட் பண்ணுங்க 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 now other side rotate அந்த சைடு எடுத்து வைங்க கையை 1 2 3 4 5 6 7
8 9 10 ரிலாக்ஸ். மேலே வாங்க, காலை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே, காலை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்படி உட்காருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Again change. 1 2 3 4 5 6 7 8 9 10. Sit in Malasana. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Try one more time. இது முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன், இது முடிச்சுட்டு ஓகே சிட். இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸிங் சித்திலி தண்டாசனா ரிலாக்ஸ். இது சூரிய நமஸ்காரம் பண்ணிருந்தீங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ கால் நீட்டுங்க. காலை தொட்டுட்டு சைடில் வரும் இல்லையா, ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணுங்க. ஸ்டார்ட். யா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேக்கில் போயிட்டு தலையை வைக்க பாருங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேக்கில் போயிட்டு உங்கள் அப்பர் பாடியை ட்விஸ்ட் பண்ணி தலையில் வைங்க. நல்லா தலை வந்து 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Relaxing Shitali Dandasana. Relax. Relax. ஓகே, இப்போ காலை ஒன்றா சேருங்க. இங்கே பாருங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. ஓகே, இப்போ உங்கள் ரைட் ஹேண்டால் இப்படி பிடிச்சிட்டு நல்லா இப்படி தூக்கிட்டு பின்னாடி திரும்புங்க. ஃபுல்லாக உங்கள் பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்க. கையை நல்லா நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Now change. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கீழே படுங்க. இன்னும் டைம் ஆகல. டோன்ட் லுக் அட் கிளாக். மேலே எடுத்துட்டு போங்க. இப்போ அப்படியே எழுந்து காலை தொட்டு பின்னாடி வருவோம் இல்லையா, அதை பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நாள் ஜோதிகா மேம் பண்றாங்க பாருங்க. ஸ்டார்ட். 1 2. ஜெயந்தி மேம் சூப்பர், வெரி குட். ஆமா, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மேம் ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களாலே பண்ண முடியாது, நம்மளால பண்ண முடியாதுல்ல. 5 6. கீழே படுக்கும்போது பத்திரம், முதுகு பத்திரம். 7 8. வெரி குட். One more round. Relax.
கீழே படுத்துங்க, ரிலாக்ஸ். இப்ப இன்னொரு பண்ண போறோம். அது யார் யார் பண்ண போறாருன்னா, நானும், உமா மேம், ஜோதிகா மேம். உன்னால் பண்ண முடிஞ்சா பண்ணு. சரியா? வில் ட்ரை. ஓகே. எப்படின்னா இங்க பாருங்க. ஓகே. பேக் பெயின் இருக்குன்னா பண்ண வேணாம். சரியா? நான் திருப்பியும் சொல்றேன், பேக் பெயின் இருக்குன்னா பண்ண வேணாம். நெக்ல ப்ராப்ளம் தான் பண்ண வேணாம், மற்றவங்க பண்ணலாம். டீஷர்ட் டச் பண்ணிக்கோங்க மேம். மேம் டீஷர்ட் டச் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்றீங்களா? சரி மேம். வேணாம் மேம், வேணாம் வேணாம். ஏன்னா பாடி வெயிட் இல்லை, பிரச்சனை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? I'll also join you guys. மேம் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 ரவுண்ட்ஸ். ஓகே, ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, கம். 1 2 3 4. மேம் மேல எழுந்திருக்க, மூவ் மேம். மேல எழுந்துக்கணும், மேல எழுந்துக்கணும். இங்க பாருங்க, மேல இப்படி எழுந்துக்கணும். திருப்பியும் கீழே உட்காந்து. மேல எழுந்துங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட் மேம். சூப்பர் சூப்பர். ஸ்ட்ராங்லி, வெரி குட், வெரி குட், வெரி குட். 3 more rounds, 3 more rounds, 3 more rounds. Good, good. Yeah. Super, very good, very good. Yeah. ஜெயந்தி மேம், எனக்கு ஆசையா இருக்கு சார், ஆனா பண்ண முடியல சார். யா, போதும் போதும், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒரு ஆர்வத்துல வேற பண்ணிட்டேன், அதான் நினைக்கிறீங்க. ரிலாக்ஸ். சாலினி, குட் ஜாப். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். உங்க பாடி அப்சர்வ் பண்ணுங்க, உங்க பாடிக்கு தேங்க் பண்ணுங்க. உங்களால இந்த ஸ்ட்ரெச்சஸை பண்ண முடிச்சு நினைச்சு மனதார சந்தோஷப்படுங்க. என்ஜாய் த மூமெண்ட். ஓகே, இப்ப காலை மட்டும் தூக்கிடலாம். ஓகேவா? காலை தூக்குங்க, காலை ஒன்னா சேருங்க, கையில சைட் பக்கத்துல எடுத்துட்டு வாங்க. ஓகே, யா, காலை ஒன்னா சேருங்க. இப்போ லிஃப்ட், லிஃப்ட் 30 டிகிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட், ரிலாக்ஸ். இப்போ 90 டிகிரி லிஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா எடுத்துக்கோங்க, ஸ்லோவா. ஓகே, இப்ப திருப்பி படுங்க, திருப்பி படுத்துங்க. ஓகே, இப்ப இந்த காலை இப்படி தூக்கி இருங்க மேம், எட்டி வச்சுடாதீங்க மேம். ஃப்ரீயா விடுங்க, காலை ஃப்ரீயா விடுங்க. இப்படி. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அர்த்த ஷலபாசனா. தூக்குங்க. கை வந்து உள்ள வைக்கணும். சரி, அது நான் சொல்லல. கை உள்ள, கால் உள்ள, உள்ள வச்சுக்கோங்க.
தூக்குங்க, நல்லா தூக்குங்க. இது பேக் பெயினுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆசனாவாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு கால். ஓகேவா? தூக்குங்க. 1 2 3 4 5 6 7. ஜெயந்தி மேம் சூப்பர். 8 9 10. குட், சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். என்ன மேம், டயர்ட் ஆயிட்டீங்களா? ஓகே தானே? ஓகே தானே? ஜோதிகா மேம் மேம் நினச்சாதான் எனக்கு நல்லா இருக்கு. அந்த புஷ்ல எப்படி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. சூப்பர், வெரி குட். ஓகே, பண்ணலாமா சர்வாங்காசனா? சரி, பண்ணலாம். சரி, என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம், இந்த சைடை முடிச்சிருவோம் கீழே, அதுக்கப்புறம் அப்போ வருவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க? சரி, அப்போ ஸ்ட்ரெயிட்டா ஆங்கிளை வந்து தூக்கிடுங்க. தனுராசனா. தனுராசனா தூக்குங்க. சிரசாசனாவா? சரி சரி, பண்ணலாம். யா, லிஃப்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. குட் ஜாப், குட் குட். ரிலாக்ஸ் 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 பண்ணுங்க. மக்ராசனா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் இன் மக்ராசனா. Observe your breath. ஓகே, இப்போ சிரசாசனா ட்ரை பண்ணலாம். வாங்க, யாரெல்லாம் ட்ரை பண்றது? ஷாலினி, ஜோதிகா, உமா மேம் ட்ரை பண்ணலாம். சிரசாசனா. ஹெட் ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஹெட் ஸ்டாண்டுக்கு ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட் வரணும். ஓகேவா? டிஷர்ட் டக் பண்ணுங்க. நீ ட்ரை பண்றியா? பண்றியா? பேண்ட் வந்து நீ இந்த மாதிரி போடக்கூடாதுடா. நீ வந்து இன்னைக்கு வேணாம், விட்டுரு. சரியா? ஆமா, சரியா? இந்த மாதிரி நீ இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க மேம்? மேம் அப்படியே ஃப்ரண்ட்ல வாக் பண்ணி வாங்க, வாக் பண்ணி வாங்க, வாக் பண்ணி வாங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட். அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நீங்க வந்து கை கொஞ்சம் சப்போர்ட் வச்சுக்கணும் மேம். இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சரியா? கை தலைக்கு முழு அழுத்தமும் தலைக்கு போகக்கூடாது. இப்போ இன்னொரு காலை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாடி ஷேக் ஆகுது. ஒரு வாட்டி இது வந்து வஜ்ராசனம் வாங்க. ரிலாக்ஸ். ஓகே, இங்க பாருங்க. இந்த ரெண்டு கையில தான் நீங்க வந்து உங்களோட அந்த கிராவிட்டி வந்து பாஸ் ஆகணும், பேலன்ஸ் பண்ணணும். கழுத்துக்கு வந்து லைட்டா. ஓகே, இப்போ வாங்க, திருப்பியும் வாங்க. இப்போ ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட் வாங்க. உங்க பாடியை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு காலை தூக்குங்க. இப்போ இன்னொரு காலை தூக்குங்க. வெரி குட், வெரி குட், குட் ஜாப். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை மடிங்க. ஓகே, ரிலாக்ஸ். வெரி குட். இது யார் பண்ணக்கூடாதுன்னா, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க பண்ணக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாது. சரிங்களா? மற்றவங்க பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆஃப் ஆஃப் பண்ணுங்க, நான் இருக்கேன். கீழே விட விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இந்த இடத்த.
ரொம்ப தலைக்கு அழுத்தம் தரக்கூடாது. சரிங்களா? ஆ ஆ ம். ஆமா. ஆ கை தான் மேட்ரு. இதுதான் மேட்ரு. வெயிட் 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 பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க உங்க தலையில ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்க பாடியை நேரா இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே, அப்படியே இருங்க. இப்போ ஒரு காலை மட்டும் தூக்குங்க. அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ இன்னொரு காலை தூக்குங்க. இது எதுக்குன்னா உங்க பாடியை பேலன்ஸ்க்கு பழகுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அது ஓகே மேம்? கண்டினியூ பண்ணலாமா? ஓகேவா? தலை வலிக்குதா? வேணாம், போதும். சரியா? ரிலாக்ஸ். இது போடுங்க, சஷங்காசனா போடுங்க, நல்லா போடுங்க சஷங்காசனா. தலை வலிக்குதுன்னா விட்டுடணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கு. சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் பண்ணக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ரோலிங் மட்டும் பண்ணிடுங்க, முடிச்சிடலாம். சரியா? ஓகே, ரோலிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹிப் ஷேக் பண்ணிடலாம். ஹிப் ஷேக் பண்ணிடுங்க படுத்துட்டு. சுகாசினி ட்ரை பண்றீங்களா? ஹெட் ஸ்டாண்டு ட்ரை பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல. சரி, ஓகே. யா, ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் 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 ரொட்டேட். இப்ப கால் மேல கால் போட்டு ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி 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 போட்டு இங்க பாருங்க. அப்படியே வைங்க, கால் அப்படியே வைங்க. இப்ப எப்படி இருக்கு? அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ப்ராப்பரா பண்ணா உங்களுக்கு அதோட நல்ல அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்ப திரும்பி படுத்து கையை இப்படி வச்சுட்டு காலை தூக்கி அப்படி போடுங்க. ட்ரை பண்ணுங்க. ஸ்கார்பியன்ஸ் ஸ்ட்ரெச். கை எப்படி வச்சுங்க. இப்ப இல்ல 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 இப்படி பேக்ல வரணும். இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி தொடணும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஸ்கார்பியன் ஸ்ட்ரெச் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ண. இப்ப மாத்துங்க, மாத்துங்க. கை கிட்ட எடுத்துட்டு வரணும். கை கிட்ட காலை எடுத்துட்டு வரணும். சரி சரி, ஓகே ஓகே. இப்ப அப்படியே படுத்துங்க. நான் காலை மட்டும் தூக்குறேன். வலிச்சதுன்னா அப்படின்னு சவுண்ட் கொடுங்க. கரெக்டா சவுண்ட் கொடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த சைட் கொஞ்சம். அவ்வளவுதான். எல்லாம் கொலுசு கயிறு எங்கதான் காலம் பிடிக்கிறது. கீழே சின்ன கீழே வைங்க, தலையில வைங்க. ஒரே நிமிஷம். வெரி குட். குட். ரிலாக்ஸ். சைடில் வைங்கம்மா. லைட்டாக தான் தூக்குறேன், ரொம்ப தூக்கல. தூக்குவா.
இது வேணாம் உங்களுக்கு, சரிங்களா? ரொம்ப இதுவாக இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஷாலினி, சுகாசினி படுங்க. கையை தலையில் சைடில், ஷோல்டர் நேரா, ஷோல்டர் நேரா, இப்படி இப்படி. கரெக்டு தான், ஷோல்டர் நேராக வச்சுங்க. வலிக்குதா? இது ஓகேவா? இது ஓகேவான்னு பாருங்க, வலிச்சுதுன்னா சொல்லுங்க. அப்படியே மடிங்க மடிங்க. வலிக்குதா? வலிக்குதா? வலிக்கலையா? வலிக்குதா? சரி, முட்டி மடிங்க. ஆ ஆ ரிலாக்ஸ், ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. வெரி குட், ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ். நேராக வைங்க, கையை நேராக வைங்க. சைடில் சைடு முன்னாடி வச்சிங்களா, அதே தான். நேராக ஷோல்டர் நேராக எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி. ஓகே, ஓகேம்மா. கீழே விடுங்க. வேணாம்மா, இல்லை லைட்டாக தூக்கு, நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஆ சரி, போதும். படுத்துங்க, சவாசனால படுங்க. ஓகே, இப்போ உங்களோட கால்கள் ரெண்டும் ஒன்றா சேருங்க. கைகள் ரெண்டையும் தொடைக்கு அருகாமல் எடுத்துட்டு வாங்க. ஓகே, இப்போ காலோட விரல்களை டைட் பண்ணுங்க, கணுக்காலை டைட் பண்ணுங்க, முட்டி பகுதியை டைட் பண்ணுங்க, தொடை பகுதியை டைட் பண்ணுங்க, பட்டக்ஸ் மசில் ஸ்கியூஸ் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணி டம்மி உள்ள போகட்டும். கையை குத்துச்சண்டைக்கு போற மாதிரி நல்லா மடக்கிட்டு நல்லா டைட் பண்ணுங்க. மூச்சை இழுத்து நல்லா செஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நல்ல முகத்தை இருக்குங்க. ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களோட ஹோல் பாடி இருக்குங்க. டைட் டைட் டைட். ரிலாக்ஸ். Enjoy the relaxation. Enjoy the lightness of your body. ஓகே, இப்போ உங்களோட ரைட் சைடில் இருந்து உட்காரு. யாருக்காவது பேக் பெயின் இருக்க மாதிரி இருக்கா? பேக் பெயின் என்ன? ஓகே, மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரெச் பண்ணாவே போயிடும். இந்த பேக்கில் இப்படி தூக்குனாவே நமக்கு அந்த ரிலீஃப் கிடச்சிடும். ஓகே அம்மா, மேலே எழுந்துருமா? ஓகே, சரி, நம்ம கப்பாலை பாதி பண்ணலாம். இப்போ கையை சின்முத்திரால வச்சுங்க. முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும். Inhale deeply. Start the Kapalabhati.
ஃபேஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணாமல் ட்ரை. கண்ணு புருவம் கண்ணுலாம் இதுவாகுது, முயற்சி பண்ணு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கைஸ், ரிலாக்ஸ். அப்சர்வ் யுவர் பிரெத். பாடியை கவனிங்க, ஃபிசிக்கல் பாடியை கவனிங்க, உங்கள் பிரெத்தை கவனிங்க. Now we'll do full yogic breathing. Start the full yogic breathing. It's nothing but deep inhalation, complete exhalation. Start full yogic breathing. Enjoy the breathing. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சு எப்படி உள்ள போகுது அப்படின்றத கவனிங்க. Relax, relax. இப்போ அனுலோமா விலோமா நாடி சுத்தி பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிராணாயாமா நம்ம எந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் கவனத்தோட செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிராணசக்தி, நம்மளோட உடம்புல இருக்க பிராணசக்தி இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட பிராணசக்தி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பாடியில நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்மளோட மைண்டு நல்லா காம்னஸ் வரும். அனைத்து உறுப்புகளும் மிக சிறப்பாக செயல்படும். கவனத்தோட பயிற்சி செய்யுங்க. நாடி சுத்தி பிராணாயாமா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சல் பிராணாயாமா. இப்போ உங்களுடைய மூச்சை இடது நாசியில கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். மேம் தேவி மேம், ஓகே. இப்போ எல்லாம் கண்ணை திறந்துருங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிடம் மெடிடேஷன் பண்ணலாம். என்ன மெடிடேஷன் பண்ண போறோம்னா வெரி சிம்பிள் மெடிடேஷன்.
நம்மளோட மூச்சை மட்டும் கவனிக்க போறோம். நம்மளோட மூச்சை மட்டும் எப்படி உள்ள போயிட்டு வெளியே வர்றது கவனிக்க போறோம். ஓகே, இந்த மெடிடேஷன் நம்ம ஏன் பண்ணணும்? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ், சந்தோஷம்னா என்ன? சைலன்ஸ். வெரி குட். சந்தோஷம்னா சைலன்ஸ். இப்போ ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், இப்போ நம்ம இந்த வாட்ச், இது ஒரு 10,000 ரூபாய் வாட்ச்னு வச்சுக்கோங்க, கம்மி தான், 500 ரூபாய் தான். இதை வந்து இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப நாளாக ட்ரீம், இந்த வாட்சை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரீம். ஓகேவா? ஸோ என்னோட சேலரியில் ஏதாவது மிச்சம் பிடிச்சி இல்லை கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி இதை வாங்கிட்டேன். அன்னைக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு இந்த வாட்சை வாங்கும் போது. இந்த வாட்சை கட்டும் போது சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கும் போது சந்தோஷம். ஓகே, அப்புறம் மறுநாள் போக 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 அந்த வாட்ச் தான் எனக்கு சந்தோஷம்னா, அந்த சந்தோஷம் அதிகமாகிட்டே தானே போகணும். டே பை டே, டே பை டே, டே பை டே அதிகமாகுமா? ஆகாது. அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறோம், ரொம்ப நாளாக ட்ரீம். என் ஃபேமிலியில் காரே யாருமே வாங்கினதே இல்லை, என் தலைமுறையிலே நான் தான் முதல் முறையில் கார் வாங்குறேன். ஷோரூமுக்கு போயிட்டு காரை எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாகிராமில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த காரை ஓட்ட ஓட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டே இருக்குமா? கம்மியாகும். ஸோ இந்த உலகத்துல சந்தோஷன்றது அந்த கிடைக்கிற நேரம் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கம்மியாயிடும். இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியால எடுத்தாலும், இப்போ எனக்கு அஜித் பிடிக்குது, விஜய் பிடிக்குது, ஒரு வாட்டியாவது நான் பார்த்தா போதும்னு நினைப்பேன். ஆனா அவங்க வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்தால் எனக்கு போர் அடிச்சிடும். ஓகேவா? அது யாரா இருந்தாலும், எந்த பொருளா இருந்தாலும், நமக்கு எவ்வளோ க்ளோஸா இருந்தாலும், நம்மளை எவ்வளோ விரும்பின அந்த உலகத்திலேயே அவங்க தான் எல்லாரும் இருந்தாலும், அது சந்தோஷம் ஓரளவுக்கு தான். அதுக்கு மேல அந்த சந்தோஷம். அப்ப ரியலான சந்தோஷம் என்ன? அப்ப சந்தோஷம்னா என்ன அப்படின்னு சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காரணமே வேணாம். ஓகே, ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா சிரிச்சு விளையாடி ஜாலியா இருப்பாங்க. அதுதான் நம்மளோட நேச்சர். அதுதான் நம்மளோட நேச்சர். ஆனா வளர 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 என்ன பண்றோம்? நம்மளோட மைண்டு வளருது வளருது. அப்போ நம்ம என்ன ஆரம்பிக்குது? நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல காஃபி குடிச்சேன்னா நான் காலையில சந்தோஷமா இருப்பேன். 4 பேரு என்னை பாராட்டினாங்கன்னா சந்தோஷமா இருப்பேன். யாராவது சின்னதா ஏதாவது சொல்லிட்டேங்கன்னா நான் உடஞ்சு போயிடுவேன், சோகமா ஆயிடுவேன். அதை ஃபுல்லா அதை நினைச்சிட்டே என்னோட டேவை ஸ்பாயில் பண்ணுவேன். நமக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு காரணமா இருக்கு. யாராவது சந்தோஷமா காரணம் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்களோட பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்கும். இவன் மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்கான் எப்பயுமே சொல்லு, இந்த மாதிரி. ஸோ அப்ப சந்தோஷம்னா என்னன்னா, நம்ம மனம் அமைதியாக வேண்டும். ஓகே, நம்ம மனம் வந்து மிகவும் அமைதியாக வேண்டும். நம்ம மைண்ட்ல தாட்ஸ் வந்து கம்மியாக வேண்டும். ஓகே, நமக்குள்ள ஒரு சைலன்ஸ். நீங்க ஒண்ணுமே இல்லை, நல்லா தூங்கி எழுந்து மத்தியானம் சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு ஒரு 5-6 மணிக்கா எழுந்து பால்கனி ஓரமா அப்படி உட்கார்ந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டே அந்த மழை வரும்போது அந்த மழை துளியை ரசிச்சுக்கினே ஒரு காஃபியை குடிக்கும் போது அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்ப நீங்க நல்லா அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா உங்க மனம் அமைதியாக இருக்கும். நீங்க ரொம்ப சைலன்ஸா இருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் வரணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். நம்ம தியானம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு நம்மளையே பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். ஓகே, அதாவது இவங்க இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்காது அப்படின்ட்டு இருக்காது. நமக்கு நாமே பிடிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நாமளும் ஒரு ஜீவராசி, அவ்வளவுதான். ஜஸ்ட் வி ஆர் லிவிங் ஸ்பீசியஸ். ஓகே, எப்படி இந்த நாய், குரங்கு, மீன் அந்த மாதிரி இருக்குதோ நம்மளும் ஒரு உயிர், அவ்வளவுதான். என்னன்னா அவங்கள விட நமக்கு 2 ஸ்டெப்பு வித்தியம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. அன்டில் மனோமய கோஷா வரைக்கும் நம்மளும் விலங்குகளும் ஒண்ணுதான். அந்த 2 தான் நம்மளை வந்து ஸ்பெஷல் ஆக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் புரிய ஆரம்பிக்க 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 நம்ம மனிதர்களை வெறுக்க மாட்டோம். நம்ம ஒரு அன்பு வரும். மற்றவங்களை பார்த்தா நான் வேற இல்லை, இவங்க வேற இல்லை, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். we are equal, we are just souls. ஓகே, இந்த பாடி, ஹியூமன் பாடி இருக்குதுல்ல, ஜஸ்ட் அது வந்து நம்மளோட சோலை வந்து தாங்கிறதுக்கு அந்த ஹியூமன் பாடி இருக்குது, அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம நம்ம அந்த அந்த நம்ம பாடியை ஏற்கிறது எது? பிராணா. நம்ம பாடி உள்ள பிராணா இருக்கு. ஓகேவா?
ஒரு நாள் எல்லாமே சண்டை போட்டுதான். ஓகே, நம்ம பாடி சண்டை போட்டுதான், அப்புறம் வந்து ஆர்கன்ஸ் ஹார்ட் சண்டை போட்டுதான், நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். பிராணா ஒரு நிமிஷம் சொல்லிச்சான், ஒரு நிமிஷம் இருங்க நான் அந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போச்சான். ஐயோ போவாத போவாத போவாதன்னுச்சான். ஒரு நிமிஷம் நம்மளால மூச்சை அடக்கிட்டு இருக்க முடியாது. 2 நாள் சாப்பிடாம இருக்கலாம், 2 நாள் தண்ணி குடிக்காம இருக்கலாம், 2 நாள் அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம் எந்த. ஆனா 2 நிமிஷம் நம்ம மூச்சு இல்லைன்னா கிடையாது. ஸோ பிராணா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியை இயக்கிறது பிராணா. ஸோ அந்த மூச்சு மேல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, காலை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க, நல்லா ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிட்டு முதுகு வலிச்சதுன்னா ஒரு வாட்டி 5 நிமிஷம் தான் பண்ண போறோம், ரொம்ப பயப்படாதீங்க. வலிச்சுன்னா படுத்து கூட எழுந்துங்க, எல்லாம் உட்காருங்க. யா, இப்போ கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. கம்ஃபர்டபுளாக கையை சின்மூத்தால வச்சுக்கோங்க. படுத்துட்டே கூட பண்ணலாம், ஒன்றும் படுத்துட்டே கூட உங்கள் மூச்சை கவனிக்கலாம். யா, ஓகே, கண்ணை மூடிக்குங்க. உங்களோட உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் உங்களுடைய கவனத்தை, சாரி உங்களோட உடம்பை கவனிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட தலைக்கு எடுத்துட்டு வந்து உங்களோட மூக்கு நுனியின் மீது உங்களோட கவனத்தை எடுத்துட்டு வாங்க. நீங்க மூக்கின் நுனி மீது உங்க கவனத்தை எடுத்துட்டு வந்த உடனே உங்களோட மூச்சின் அளவு கூடும் குறையும். அதை பத்தி கவலைப்பட வேணாம், ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. உங்க மூச்சை ஜஸ்ட் ஃபாஸ்டா இருந்ததுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, ஸ்லோவா இருக்குன்னா எவ்வளவு ஸ்லோவா இருக்குன்றத கவனிங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க மனம் வேற எங்கேயாவது போச்சுன்னா உங்களுடைய மனதை திருப்பியும் உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய மனம் வேற எதையாவது சம்மந்தம் இல்லாம நினைச்சிட்டு இருந்ததுன்னா உங்க மனதை திட்டவோ வேணாம், எதுவும் செய்ய வேணாம், அதை அன்பா திருப்பியும் உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. இது உங்களுக்கான நேரம். உங்க மூச்சை மட்டும் நீங்க நினைங்க, கவனிங்க.
உங்களுடைய மனம் அலைப்பாய்ந்தா உங்களோட மனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. உங்க மூச்சை கவனிங்க. Okay, relax. We'll conclude the session. 3 rounds of Omkar chanting followed by Shanti mantra. Relax. Inhale deeply. அப்படியே பண்ணுங்க, படுத்துட்டு. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. Your hands. Let darkness goes and lightness comes. Thank you. Hari Om. Okay, fine. யாரெல்லாம் தூங்கண்டு மெடிடேஷன்ல? என்னடா நாளைக்கு என்ன பிளான்? ஆமா, பிளான் பண்ணலாம். இப்ப அதான் அடுத்த வேலை, அதான் பிளான் பண்றது தான். ஒரே ஹெல்ப் பண்ண, அது போயிட்டு அந்த கேமரா ஆஃப் பண்ணு. ஓகே, நாளைக்கு அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மேம். நம்ம வந்து சண்டே 5:30க்கு அங்கே போயிடலாம்.